பிரம்ம முத்திரை அப்படிங்க. நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், பாம்பு தோஷத்துக்கான முத்திரையாக இந்த நாகதோஷம்னா என்ன? 2, 8, 12 இவைகளில் ராகுகள் இருந்தால் இது மாதிரி வரும். அதுக்கு பேர் நாகதோஷம்னு சொல்லுவோம். எல்லா பொறி புலன்களையும் அடக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த முத்திரையை நம்ம சிறப்பாக செய்யலாம். மன ஒடுக்கத்திற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். தியான அனுபவம் கைகூடுவதற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரை அனைத்து விதமான ஆற்றலையும் தரக்கூடியது அப்படி இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரைக்கு நிறைய பிரம்மத்தை உணரும் சக்தியை தரக்கூடியது அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாளர் பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா. பிரம்ம முத்திரை அப்படிங்க. ரொம்ப சுலபமான முத்திரை, ஒன்றும் இல்லை. இப்படி கையை இது மாதிரி வச்சுக்கணும். அதாவது 5 தலை நாகம் தலையெடுத்துருக்கிற மாதிரி, இதுதான் பிரம்ம முத்திரை. இதை உள்ளங்கையில் அப்படி மாதிரி வச்சுக்கிறோம். இது என்ன செய்யும்? இந்த முத்திரை இங்கே பாருங்கள், எல்லா விரல்களையும் இப்படி ஏதோ மாதிரி. இது என்ன செய்யும்? தோல் சம்பந்தமான நோய்கள்லேருந்து இது விடுதலை பண்ணி தரக்கூடியது. நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள். இப்போ மகாபாரத கதையில் ஒரு கதை உண்டு. இவர் பரீட்சித் மன்னன் ஒரு தோல் சம்பந்தமான நோயில் இருந்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு யாகம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் சர்ப்பத்தை அடித்து அவங்க அப்பா தலையில் போட்டாங்க, ஒரு ரிஷியோட தோளில் போட்டாங்க அப்படின்னு ஒரு புராண வரலாறு ஒன்று உண்டு. அந்த வரலாற்றில் சமீரகன் அப்படின்னு ஒரு பையன், உங்கள் அப்பா செத்த பாம்பை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போய் கோழி சொல்லிட்டான். அதனால் எங்கள் அப்பா பேரில் யார் இதை போட்டாங்களோ அவன் 7 நாளையில் சாவக்கடவுதுன்னு அந்த பையன் சாபம் போட்டுட்டான். அவள் அப்பா பேரில் இந்த செத்த பாம்பை தூக்கி போட்டதுனால. இப்போ பாம்பு தோஷத்துக்கான முத்திரையாக இந்த முத்திரை. அவங்களுக்கு தோல் நோய் பாம்பு தோஷம் இருந்து, அதாவது நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம். நாகதோஷம்னா என்ன? 2, 8, 12 இவைகளில் ராகுகள் இருந்தால் இது மாதிரி வரும். அதுக்கு பேர் நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சொறி, சிரங்கு இது மாதிரி தோல் நோய்களுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை. இது அதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படின்னா 48 நாள் ஒரு நோன்பு மாதிரி காலை மாலை விளக்கேற்றி, காலையில் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் எனக்கு இதிலேருந்து விடுதலை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலாம். எல்லா பொறி புலன்களையும் அடக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த முத்திரையை நம்ம சிறப்பாக செய்யலாம். மன ஒடுக்கத்திற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். தியான அனுபவம் கைகூடுவதற்கான முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரை அனைத்து விதமான ஆற்றலையும் தரக்கூடியது அப்படி இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரைக்கு நிறைய பிரம்மத்தை உணரும் சக்தியை தரக்கூடியது அப்படின்னு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். ஆக இந்த முத்திரை பலவிதமான நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றது, மனநோய்க்கு நிவாரணம் அளிக்கின்றது, தியான அனுபவத்தில் கை கொடுக்கிறது. இது பிரம்ம முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கு இந்த அனுபவம். இதே முத்திரையை இன்னொரு வடிவத்தில் பிரம்ம முத்திரை 1 அப்படின்னு இதை போட்டுக்கோங்க. இந்த முத்திரைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த பதிவில் பிரம்ம முத்திரை 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வச்சுருக்குறோம். அந்த புறங்கைகள் ஒன்றை ஒன்று அப்படி தொட்டுட்ருக்குறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், இதுதான் இந்த முத்திரையோட பலன். இது மார்பில் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம நைட்டில் படுத்திருக்கும்போது இது மாதிரி வச்சுட்டு படுத்தோம். சிறு சிறு மூட்டுக்களில் உண்டான வலிகளை இது நீக்குகின்றது. அப்புறம் IBS இரிட்டபிள் பவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட்டோன்னே வெளியே போகிறது, குடலில் பூச்சி தங்குறது, இது மாதிரி உண்டான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல நிவாரணம் அளிக்கின்றது இந்த முத்திரை. அப்போ இந்த முத்திரைக்கு பேர் பிரம்மத்தை உணர்வதற்கு இந்த முத்திரை வழிவகுக்கின்றது. அதனால் இது பிரம்ம முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் இந்த முத்திரையினுடைய பலன் எண்ணற்றது. இதை அனுபவித்து பார்த்தா தான் இதை தெரியும். விசித்தி சக்கரத்தை திறப்பதற்கு இந்த முத்திரை மிகுந்த பலன் அளிக்கிறது. தொண்டை குழியில் வந்து சிறு நாடி நரம்பு இருக்குது. அதுக்கு பேர் வந்து சிறுநாக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது என்ன சிறுநாக்கு. அந்த நாக்கில் வந்து ஒரு நரம்பு இருக்குது. அது துடிப்புடன் செயல்பட்டால்தான் தொண்டை சக்கரம் திறக்கும். அதில் இந்த முத்திரை வந்து சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது. முத்திரை இங்கே பாருங்கள், இப்படி இந்த முத்திரை பிரம்ம முத்திரை அப்படின்னு பெயர்படுது. இந்த முத்திரைகள்லாம் ஒரு மாதிரி தொடர்ந்து செய்து வந்தோமானால் நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிடலாம். இது வந்து இடுப்பு பகுதியில் நன்றாக செயல்பட வச்சு, இடுப்பு வலி, குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அதாவது பீரியடு நேரத்தில் பெண்களுக்கு வந்து வலிக்கக்கூடிய வலியை குறுக்கு வலி அப்படிம்பாங்க. குறுக்கு அப்படின்னா காலையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய குறுக்கு பகுதி அப்படிங்கிறது பேர் குறுக்கு அப்படின்னு. அதுக்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை. குறுக்கு வலிக்காரங்க இதை இப்படி வச்சுட்டே தூங்கிடலாம். அவங்களுக்கு நல்ல தலையினை இல்லாமல் வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த முத்திரை அப்படிங்கிறத வச்சுக்கலாம்.